something like that. Our best we are giving right now. So we are trying in that way, like when it Tamil manuscript has been published, Sanskrit manuscript is getting published, and we are trying also Siddha medicine, how it will come. So like that we are doing our best. So in that way it has come up, and hopefully, like now a new project has come up, like to check the DNA. DNA means, see, when we are getting a manuscript, we are saying that manuscript is not, that palm leaf is not belongs to Pondicherry. How then it has come? Who has written that? So where, somewhere from it has come. Either it has come from Burma or Sri Lanka or which part of country. That we are targeting. Now through colophon we are reaching this colophon, because some of the colophon is here. You can see there is an indication of manuscript where it shows that there is something is written which ends the text. You can see the one flower like. So this is the title of the text here. So usually at the end of the text, the last leaf contains the details of the work, the scriber, and the date of the manuscript. Sometimes it is scribed, or the place under whose region it has been written. All these details are scribed on the last leaf, which we call it as colophon. From copies the manuscript, so he scribes. So he gives his detail where he scribed this manuscript. Yes. So manuscript generally, so through that we are linking. Now if somebody has given that copier has given the place, then we are linking to how it has come from that, the family has come, like that. And now you can go inside and have it. So Babu Anna will be explaining you in Tamil. ஒரு கணக்கச்சிதமான தமிழ் விளக்கம் உங்களுக்கு இப்ப கிடைக்கும் கண்டிப்பா. Please. Please remove your shoes. கொஞ்சம் உள்ள போயிடுங்க. Sorry. Space. Now no Ranjit है. Your space. Can you go there please? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் a bit because my பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகளில் 2 வகையான வகைகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நாட்டுப்பனை, நம்ம இந்த நுங்கு இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா கூந்தல் பனை, தாலிப்பனை அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குது. இந்த மாதிரி 2 வகையான பனை ஓலைகளை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து இங்கே சுவடிகள் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது இந்தியா மட்டும் இல்லை, உங்களுக்கு இலங்கை, நேபாளம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த பனைகள் வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட தயாரிப்புனா எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வடிவங்களில் நம்மளுக்கு எதுவும் ஆகிறது இல்லை. இதோடைய தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப இலசாவும் இல்லாமல் ரொம்ப மெச்சூரிட்டியாகவும் இல்லாமல் ஒரு 6 months அந்த மாதிரி ஏஜ் இருக்கிற ஒரு ஃபார்ம் தான் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு உங்களுக்கு லீஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ப்ராசஸிங் இருக்குது. இந்த மாதிரி லீஃப் வந்து இதாகிறதுக்கு நிறைய ப்ராசஸிங் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு ஒன்று வந்து சுடுதண்ணியில் வேக வைப்பாங்க வெந்நீரில், இன்னொரு இது பாலில் வேக வைப்பாங்க, ராஜாக்கள் அந்த பீரியட்டை பால் வைப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஈர மணலில் உள்ளுக்குள்ளே வச்சு ஈர மணலில் வந்து ஃபில் பண்ணி அந்த மாதிரி ஒரு மெத்தேட். இந்த மாதிரி எல்லா மெத்தேட்லேயும் அந்த ஓலைகளை வந்து வேக வச்சு இது பண்ண முன்னாடி நிழலில் தான் உலர்த்துறாங்க. வெளியில் வந்து வெயிலில் உலர்த்துறது இல்லை. அதுக்கு பிறகு நிழலில் உலர்த்தினது பிறகு ஒரு கூழாங்கல் இல்லைன்னா சங்கு அந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஆப்ஜெக்ட் வச்சு உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸை வந்து கொண்டு வராங்க அழுத்தமாக. அப்போ இதில் இருக்கிற பச்சையம் அந்த மாதிரி அப்புறம் ஏர் பபிள்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த கல் வச்சு தேய்க்கும் போது ஃப்ளாட்டாக இருக்கும்போது அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு எழுதுறதுக்கான வடிவங்களாக பயன்படுத்தும். வலுவழுப்பாக வந்துடுது. அதுக்கு பிறகு அந்த சைஸ் வேரியண்ட்டாக வச்சு உங்களுக்கு வந்து பண்டில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவாங்க, கட்டி வச்சுக்குவாங்க. அப்புறம் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இது
எழுதுறதுக்கு என்ன வகையான எழுத்தாணின்னா வெளியே நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமாம். 3 வகையான எழுத்தாணிகள் வந்து வழக்கத்தில் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குண்டு எழுத்தாணின்னு சொல்லுவாங்க. அதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூரா இல்லாமல் கீழே விழுந்தா கூட காலில் காயம் ஏற்படாத மாதிரி ஒரு இதில் இருக்கும். அளவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மடக்கு எழுத்தாணி ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நைஃப் இருக்கும், ஒரு சைடில் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கான இது மடக்கி வச்சுக்கிற மாதிரி மடக்கி வச்சு பென் நைஃப் மாதிரி. ஓ அருமை அருமை அந்த மாதிரி. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வார் எழுத்தாணின்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நைஃப் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டை மாதிரி கொண்டை மாதிரி கொண்டை மாதிரி. கத்தி எதுக்கு? கத்தி வந்து இப்போ இந்த காலங்களில் திண்ணைப்பள்ளிகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. போகும்போது இப்போ நோட் புக் இது இல்லாத மாதிரி இந்த ஓலைகளை கையில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ இந்த 2 பகுதியிலும் இருக்கிற அந்த கார்னரை கட் பண்ணுறதுக்கு தான் அந்த கத்தி கையில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு டீச்சர்ஸுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 2 முனைகளையும் கட் பண்ணுறதுக்கான இது. அருமை அருமை. அந்த எழுத்தாணி பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த 3 எழுத்தாணி அந்த இதில் இது பார்த்தீங்கன்னா அந்த குண்டு எழுத்தாணின்னு சொன்னேன். அந்த குண்டெழுத்தாணியை பயன்படுத்தி உங்களுக்கு எழுதப்பட்ட இந்த எழுத்து. இப்போ இந்த தொடக்க நிலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எழுத்து தான் அவங்க எழுதுவாங்க, ஒரு லெட்டர். அப்போ தொடர்ந்து அதுலேயே நம்ம எழுதிட்டு இருக்கும் போது இதில் உங்களுக்கு எத்தனை லைன் எழுத முடியும்னு ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. இந்த லீஃபில் ஒரு 2 வரி எழுதலாம். 2 வரி எழுதலாம். அவ்வளோதான், 5 தான் எழுதலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 32 வரிகள் எழுதியிருக்காங்க. 32 வரிகள். 32 வரிகள். அப்பா அந்த குண்டு இது வச்சா இல்ல, அது வந்து உங்களுக்கு அந்த எழுத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெளியில காமிக்கிறேன். சின்னது ஷார்ப்பா இருக்கு. அப்போ நானோ டெக்னாலஜி பயன்படுத்திட்டாங்க. எழுதுதல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓலை வந்து கீறுதல். அப்புறம் இதுல என்ன ஐடியா இருக்கு? ஒரு சைடு எழுதுவாங்களா, 2 சைடு எழுதுவாங்களா, அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? 2 பக்கம் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். கிழிஞ்சு போயிருக்கிற கூட ஒரு பக்கம் எழுதியிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொடக்க நிலையங்காட்டி ஒரு பகுதி எழுதிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சுவடிகள் இங்கே இருக்கிற சுவடிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் எழுதிருக்காங்க. அப்போ இந்த ஓலைனா வந்து ஓலை கீறுதல்னு சொன்னேன். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து கண்டினியூஸாக எழுதியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபுல் ஸ்டாப் வச்சா லீஃப் கிழிஞ்சிரும். ஆனால் அப்படி இல்லை. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு லைன் எழுதிட்டு அடுத்த லைன் நீங்கள் புள்ளி வச்சுட்டங்காட்டி இன்னும் நீங்கள் கேப் விட்டு தான் அடுத்த லைன் எழுத முடியும். அப்போ அந்த ஃபுல் ஸ்டாப்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு போகும்போது நெருக்கமாக எழுத முடியும். ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ தொடர்ச்சியாக அவங்க அதுலேயே அந்த பயன்பாட்டிலேயே இருந்தங்காட்டி அந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அவங்களுக்குலாம் அந்த வித்தியாசம் வந்து தெரியும். இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் இதுலேயே இருக்குங்காட்டி படிக்கும்போது நாங்கள் ஈஸியாக எந்த இடத்துல இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 3 விதமான எழுத்தாணி நான் சொல்லிட்டேன். இது அந்த தொடக்க நிலையில் எழுதப்பட்டங்காட்டி உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இது அரிச்சுவடின்னு சொல்லுவாங்க. எண்கள் மட்டும் எழுதுறாங்க அப்படின்னா அது எண் சுவடி 1 2 அந்த மாதிரி மேக்ஸ் அந்த மாதிரி அதை நிறைய எழுதியிருக்காங்க. 2 விதமான இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது இப்போ இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ சுவடி கும்பமுனி வைத்தியம். இப்போ 18 சித்தர்களை வந்து 18 சித்தர்கள்லாம் நிறைய வகையில் ஒரு நிறைய லிஸ்ட் இருக்குது. 18 சித்தர்களை வந்து நிறைய லிஸ்ட் வச்சு வகைப்படுத்துறாங்க. இப்போ இந்த கும்பமுனி ஒரு 18 சித்தர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற புக்கு மாதிரி தான் இப்போ இருக்கிற புக்கு மாதிரியே தான் உங்களுக்கு இந்த ஓலைச்சுவடிகளும் எழுதியிருக்காங்க. எடுத்தோன்னே இந்த டைட்டில் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சுவடிகளுக்கான தலைப்பு இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா ஹரி ஓம் நன்றாக குரு வாழ்க, அதாவது மருத்துவ சுவடிகள் அந்த மாதிரிலாம் பொதுவாக எடுத்தீங்கன்னா ஹரி ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த குருவை வணங்குதல் அப்படிங்கிறது ஒரு மரபாவே தமிழ் இதில் இருந்திருக்குது அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கும்பமுனி ஐயர் அருளியது சௌமிய சாதரம் 1200. இந்த 1200ங்கிறது வந்து உங்களுக்கு கூட்டெழுத்தில் இருக்குது. இயர் அப்புறம் எண்கள். இன்னொன்று சொல்ல மாதிரி இந்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏடுகளுக்கான எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏடுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இது ஒன்று வந்து இது ஏடு. இந்த மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா சுவடி கட்டு கட்டு. இதில் ஒரு நூலும் இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் இருக்கலாம், 2 டெக்ஸ்ட் இருக்கலாம்,
ஒரு 10 டெக்ஸ்ட் கூட இருக்கும், சின்ன சின்ன டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஏடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஏடுகளுக்கான எண்கள் தரப்பட்டுள்ளது, பக்க எண்கள் இல்லை. இப்போ நம்ம புக் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் டர்ன் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் நம்பர் இருக்கும். இதில் வந்து ஏடுகளுக்கு மட்டும் ஏடுகள் இல்லை. இப்போ இது 1வது ஏடுன்னா இங்கே மட்டும் 1, இதுவும் 1க்கு பி அப்படி இல்லை, 1 தான். அடுத்து இன்னொரு ஏடு வந்துச்சுனாக்கா அது 2 அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள் முழுவதுமாக கொடுக்கறதில்லை. தமிழ் எண்கள் யாருக்காச்சும் தெரியுமா? கா கா சரி, கான்னா உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். கான்னா பெரிய நிறைய பேருக்கு 1, பூ மாதிரி போட்டா 2, பூ மாதிரி போட்டா 3, அந்த மாதிரி. 4க்கு 4, ரூ போட்டா 5, 5 இந்த மாதிரி அப்படியே போகும். 1000க்கு சா போட்டு ஒரு தா இணைச்சு போட்டுப்பாங்க. ஆமா ஆமா. 100ன்னா அந்த சுழி இல்லாம லா வந்து அப்படியே போட்ட மாதிரி இருக்கும். ஆமா 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 ஆமா. 10ன்னா யா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த எண்களை பயன்படுத்தியே தான் உங்களுக்கு வந்து இந்த சூடிகளுடைய எண்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சூடிகள் பார்த்தீங்கன்னா இந்த நான் டைட்டில் சொன்னேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து உங்களுக்கு அந்த சப்டைட்டில் வரும். இந்த ஓரப்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் வந்து இன்னொரு இது நான் மெயினான ஒரு இது சொல்ல மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஓலைச்சுவடி எடுத்துக்கிறீங்க. நம்ம அந்த